வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியலில் யூனிட் 1 ஆன ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸில் எம்சிக்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் ஃபஸ்ட்டு 80 எம்சிக்யூஸ் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து இந்த கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் எம்சிக்யூஸில் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த குவான்டிட்டி ஆஃப் அ எக்ஸ்ப்ளோசிவ் இன் கிராம்ஸ் required for rock blasting is roughly estimated using which of the following equation, where L equal to length of line of least resistance in meter. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ், இப்போ நம்ம பிளாஸ்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுப்போம், அந்த பிளாஸ்டிங் அந்த ராக்கை வெடிக்க வைக்கணும்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் ரஃபாக நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அது ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, A ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டிவைட் பை 0.008. அதுதான் இந்த எக்ஸ்ப்ளோசிவோட எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கிராமில் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஏ அப்படின்றது குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் இன் கிராமு, எல் அப்படின்றது லென்த் ஆஃப் லைன் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் மீட்டர். எல்லாமே எதில் சொல்லணுன்றதுனா கிராமில் டினோட் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீஸ் இஸ் கெமிக்கலி கிளாசிஃபைட் அஸ் டேஷ். நீஸ் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் நீஸ் எந்த ராக் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் படி நீஸ் எந்த ராக் கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலிஷியஸ் ராக் கீழே தான் இந்த நீஸ் வரும். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்லேட் அண்ட் மார்பிள் ஸ்டோன் பிலாங் டு டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லேட்டும் மார்பிளும் எந்த டைப் ஆஃப் ராக் கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்லேட்டும் மார்பிளும் எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வரும்னு பார்த்தோன்னா மெட்டமாஃபிக் ராக் கீழே தான் இந்த ஸ்லேட்டும் மார்பிளும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, செடிமெண்ட்ரி ராக்ஸோட சப் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ செடிமெண்ட்ரி ராக்ஸோட சப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் கிளாசிஃபிகேஷன். இது மூணும் இந்த செடிமெண்ட்ரி ராக்கோட கிளாசிஃபிகேஷன்ஸ். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷிங்கிள் இஸ் அ டேஷ். அப்போ ஷிங்கிள் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஷிங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அது ஒரு வாட்டர் பவுண்ட் பெபிள்ஸ். அதுதான் ஷிங்கிள். அப்போ ஆப்ஷன் ஏ வாட்டர் பவுண்ட் பெபிள்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெட்டமாஃபிக் ராக்ஸ் ஹேஸ் மோர் வெதரிங் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் மெட்டமாஃபிக் ராக்கு நல்ல வெதர் ரெசிஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த மெட்டமாஃபிக் ராக் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அது எந்த மெட்டமாஃபிக் ராக்குன்னு பார்த்தோன்னா குவாட்சைட்டுக்கு தான் நல்ல வெதரிங் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the rocks which are deposited in layers and can be easily split along layers is known as dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ராக்கை அது லேயர் பை லேயராக டெபாசிட் ஆகிருக்கும், அதே மாதிரி அதை ஈஸியாக அந்த லேயரில் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ராக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த டைப் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக்கும் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கும். செடிமெண்ட்ரி ராக்கை தான் நம்ம இன்னொரு நேமில் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்னு சொல்லலாம். அப்போ அந்த செடிமெண்ட்ரி ராக்கும் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கும் தான் லேயர் பை லேயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் டி போத் பி அண்ட் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லைட் வெயிட் அக்ரிகேட்ஸ் ஆர் ஆப்டைன்டு ஃப்ரம் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, லைட் வெயிட் அக்ரிகேட்ஸ் எதுலேருந்து கிடைக்கும், எந்த டைப் ஆஃப் ராக்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ லைட் வெயிட் அக்ரிகேட் எந்த டைப் ஆஃப் ராக்லேருந்து கிடைக்கும்னு பார்த்தோன்னா வல்கனிக் ராக்லேருந்து தான் இந்த லைட் வெயிட் அக்ரிகேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் ஆஃப் வல்கனிக் ராக் இஸ் டேஷ். இந்த வல்கனிக் ராக்கோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வல்கனிக் ராக் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னா பசால்ட் தான் வல்கனிக் ராக்கோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்பிள் இஸ் குவாரிட் பை டேஷ். இந்த கொஸ்டினில் மார்பிள் எந்த மெத்தட் மூலமாக குவாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மார்பிள் குவாரி பண்ணி எடுக்கிறதுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோன்னு பார்த்தோன்னா வெஜ்ஜிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்பர் இஸ் அ டூல் யூஸ்டு ஃபார் டேஷ். ஜம்பர் அப்படின்ற இந்த டூல் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஜம்பர்ன்ற டூல் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸ்டோன்ஸ் குவாரி பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஃபார் பிளாஸ்டிங் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க,
எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிங் பர்பஸ்க்கு எக்ஸ்ப்ளோசிவ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வந்து எந்த யூனிட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வந்து எந்த யூனிட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கிலோகிராம்ஸில் தான் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் செடிமெண்ட்ரி ராக்ஸ் சேஞ்ச் இன்டு குவார்ட்சைட் பை மெட்டமார்பிக் ஆக்ஷன்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டைப் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் வந்து இந்த மெட்டமார்பிக் ஆக்ஷனால் குவார்ட்சைட்டாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து மெட்டமார்பிக் ஆக்ஷனால் குவார்ட்சைட்டாக மாறுதுன்னு பார்த்தோன்னா சாண்ட்ஸ்டோன் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்கு. அதில் மெட்டமார்பிக் ஆக்ஷன் வந்து பட்டு அதில் வந்து குவார்ட்சைட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக்ஸ் ஃபார்ம்டு டியூ டு த கூலிங் ஆஃப் மேக்மா அட் ஷாலோ டெப்த் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் கால் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ராக் வந்து இந்த மேக்மா வந்து கூல் ஆகிறது வந்து ஷாலோ டெப்த்தில், ஸோ எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஷாலோ டெப்த்தில் இந்த மேக்மா வந்து கூல் ஆகும். ஸோ அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டைப் ஆஃப் ராக்னு பார்த்தோன்னா ஹைப்பர்பைசல் ராக். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரானைட் இஸ் அ ராக் தட் இஸ் பை நேச்சர் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் கிரானைட் வந்து பை நேச்சரில் என்ன டைப் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பை நேச்சரில் கிரானைட் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்னு பார்த்தோன்னா அது வந்து இக்னியஸ் ராக் தான். பட் ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வரும்னு பார்த்தோன்னா ப்ளூட்டோனிக் ராக்கை சேர்ந்தது தான் வந்து இந்த கிரானைட். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேஜர் கான்ஸ்டன்ட் ஆஃப் சிலிஷியஸ் ராக் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் சிலிஷியஸ் ராக்கோட மேஜர் கான்ஸ்டன்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சிலிஷியஸ் ராக்கில் வந்து மேஜர் கான்ஸ்டன்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா சிலிக்கா தான் வந்து மேஜர் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ராக் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் மினரல் இட் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ராக்கில் வந்து ஒரே ஒரு மினரல் மட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ராக்கில் ஒரே ஒரு டைப் ஆஃப் மினரல் மட்டும் ஒரே ஒரு மினரல் மட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மோனோமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மினிமம் ஹார்ட்னஸ் நம்பர் ஃபார் மார்பிள் இஸ் அபவுட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மார்பிளோட ஹார்ட்னஸ் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மார்பிளோட ஹார்ட்னஸ் நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா 3 தான் வந்து இந்த மார்பிளோட ஹார்ட்னஸ் நம்பர். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கோர்ஸ்னஸ் ஆஃப் த கிரைன்ஸ் ஆஃப் அ மினரல் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த மினரலில் இருக்கக்கூடிய கிரைன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கோர்ஸராக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்ம் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மினரல்ஸில் இருக்கக்கூடிய கிரைன்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, கோர்ஸ்னஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்மை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக் ஹேவிங் கால்சியம் கார்பனேட் அஸ் மெயின் மினரல் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ராக்கில் கால்சியம் கார்பனேட் வந்து மெயினான கான்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ராக்லன்னு பார்த்தோன்னா கால்கரியஸ் ராக்கில் தான் வந்து இந்த கால்சியம் கார்பனேட் மெயினான கான்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா ப்ரெசென்ட் இன் கிரானைட் ராக். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கிரானைட் ராக்கில் சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 70 to 80% வந்து சிலிக்கா வந்து இந்த கிரானைட் ராக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் த டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த வெதரிங்னால இந்த இக்னியஸ் ராக் எல்லாமே வந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி லேயர் பை லேயராக வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அது மூலமாக ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ அக்யூமுலேஷன் ஆஃப் வெதர்டு டெபாசிட் ஆஃப் இக்னியஸ் ராக் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் விச் மே பி டேர்ம்ட் அஸ் அன் அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த 4ல் எது வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4ல் எது வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு கீழே வரும்னு பார்த்தோன்னா பசால்ட் தான் வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் அ சாஃப்ட் ராக். ஸோ இந்த கொஸ்டினில் எதெல்லாம் இந்த 4ல் எது வந்து சாஃப்ட் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் எது வந்து சாஃப்ட் ராக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா டால்க்கு தான் வந்து சாஃப்டான ராக். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ டைப் ஆஃப் க்ளீவேஜ் அப்சர்வ்ட் இன் மினரல்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ
ஸோ இந்த 4ல் எது வந்து ஒரு க்ளீவேஜோட டைப்பு, ஸோ அது மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4ல் க்ளீவேஜோட டைப் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பேசல் தான் வந்து இந்த க்ளீவேஜோட டைப்பு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக்ஸ் தட் possess crystalline அண்ட் காம்பேக்ட் கிரைன்ஸ் ஆர் கால்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ராக் வந்து கிறிஸ்டலைனாகவும் காம்பேக்ட் கிரைன்ஸாகவும் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கிரைன்ஸ் வந்து கிறிஸ்டலைனாகவும் காம்பேக்டாக எந்த டைப் ஆஃப் ராக்கில் இருக்குன்னு பார்த்தோன்னா அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4ல் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக் வந்து இந்த 4 டைப்பில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4ல் எது வந்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா சிலிஷியஸ் ராக் தான் வந்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனை வந்து சேர்ந்தது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ராக். ஸோ இந்த 4ல் எது வந்து ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4ல் வந்து எது வந்து ராக் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜிப்சம் தான் வந்து ராக்கு, குவாட்ஸ், மைக்கா வந்து மினரல். ஸோ இப்போ ஆப்ஷன் சி ஜிப்சம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசால்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் பசால்ட்டை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பசால்ட்டை வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பசால்ட் வந்து எது கீழே வரும்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் கீழே வந்து வரும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசால்ட் அண்ட் ட்ராப் ஆர் யூஸ்ட் இன் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பசால்ட்டும் ட்ராப்பும் எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் இடத்துல வந்து இந்த பசால்ட் அண்ட் ட்ராப் வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா ரோடு ஒர்க்ஸில் வந்து இந்த பசால்ட் அண்ட் ட்ராப்பையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ மினரல். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4ல் எது வந்து மினரல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 4ல் எது வந்து மினரல்னு பார்த்தோன்னா குவாட்ஸ் தான் வந்து மினரல், மற்றது எல்லாமே வந்து ராக்ஸு, குவாட்ஸ் மட்டும்தான் வந்து மினரல். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக் கண்டெயின் செவரல் மினரல்ஸ் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ராக்கில் எந்த டைப் ஆஃப் ராக்கில் நிறைய மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ராக்கை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ராக்கில் வந்து நிறைய மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ராக்கை நம்ம எப்படி சொல்வோம்னு பார்த்தோன்னா பாலிமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டோலரைட் இஸ் அ டைப் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டோலரைட் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வரும்னு பார்த்தோன்னா இக்னியஸ் ராக் கீழே வர்றது தான் வந்து இந்த டோலரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஹைப்பர்பைசல் ராக். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹைப்பர்பைசல் ராக்கோட எக்ஸாம்பிள் வந்து இந்த 4ல் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹைப்பர்பைசல் ராக்கு வந்து இந்த 4ல் எது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டோலரைட் தான் வந்து ஹைப்பர்பைசல் ராக்கோட எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட்னஸ் ஆஃப் த ராக் கேன் பி டெஸ்டட் இன் சிட்டு யூஸிங் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அப்போ சைட்டில் வச்சு நம்ம இந்த ராக்கோட ஹார்ட்னஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அது எந்த டெஸ்ட் மூலமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சைட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டெஸ்ட் வந்து இந்த ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஸ்கிமிட் ஹேமர் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் அந்த ராக் வந்து எந்தளவுக்கு ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the rocks which were formed by gradual deposition are called dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ராக் வந்து கிராஜுவலாக டெபாசிட் ஆகிறது மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கிராஜுவல் டெபாசிஷன் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் வந்து எதுன்னு பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரானைட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆர்டினரி பில்டிங் பர்பஸ் பிகாஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிரானைட் வந்து நம்ம ஆர்டினரியான பில்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதனால், என்ன காரணத்தினால அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆர்டினரியான பில்டிங் ஒர்க்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரின்சிபல் கெமிக்கல் கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ட் இன் அர்ஜிலேசியஸ் ராக் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த அர்ஜிலேசியஸ் ராக்கில் பிரின்சிபலான கான்ஸ்டன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அர்ஜிலேசியஸ் ராக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பிரின்சிபல் கான்ஸ்டன்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா அலுமினா Al2O3. ஸோ அலுமினாவை இந்த மாதிரி ஃபார்முலாலே வந்து கொடுத்துருப்பாங்க Al2O3 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேயோலின் இஸ் அ டேஷ். ஸோ கேயோலின் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேயோலின் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வரும்னு பார்த்தோன்னா அர்ஜிலேசியஸ் ராக் கீழே தான் வந்து இந்த கேயோலின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
The rocks which are formed due to cooling of magma at a considerable depth from earth surface are called dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ராக் வந்து இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து பார்த்தோன்னா கன்சிடரபிள் டெப்த்தில் அந்த மேக்மா வந்து கூல் ஆகும். ஸோ அந்த மேக்மா வந்து கன்சிடரபிள் டெப்த்தில் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கூல் ஆகி அந்த ராக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ராக் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following rock is extremely fine grained in structure? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த நாளில் எந்த டைப் ஆஃப் ராக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைண்டாக வந்து இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைண்டாக இருக்கக்கூடிய ராக் வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் ராக்னு பார்த்தோன்னா பசால்ட் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ பசால்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the predominant constant of calcareous rock? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கால்கரியஸ் ராக்கோட முக்கியமான கான்ஸ்டன்ட் வந்து எது, இல்லைனா இன்க்ரீடியன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கால்கரியஸ் ராக்கில் மெயினாக எது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா லைம் ஆர் கால்சியம் கார்பனேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். சில சமயம் வந்து பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட் வந்து கேட்டிருப்பாங்க, அது எந்த டைப் ஆஃப் ராக்குன்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. இல்லைனா வந்து லைம் கொடுத்து அது எந்த டைப் ஆஃப் ராக்குன்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் ரெண்டுத்தையுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a size of the test specimen used in the crushing test to determine a compressive strength of stone is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஸ்டோனில் வந்து அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து க்ரஷிங் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு இந்த டெஸ்ட் ஸ்பெசிமனோட சைஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோனில் வந்து இந்த ஸ்டோனோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் நம்ம வந்து இந்த டெஸ்ட் ஸ்பெசிமனோட சைஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா 40/40/40 mm இந்த ரேஞ்சில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டோன் டு ஆப்டைன் பிளெயின் எட்ஜஸ் ஆர் டு ஆப்டைன் ஸ்டோன்ஸ் ஆஃப் ரெக்வயர்ட் சைஸ் அண்ட் ஷேப் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டோனோட சர்ஃபேஸை வந்து பார்த்தோன்னா நல்லா அது ரெக்வயர்டான ஷேப்லேயும் சைஸ்லேயும் வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோனோட சர்ஃபேஸை வந்து ரெக்வயர்டான ஷேப்லேயும் சைஸ்லையும் கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த போரோசிட்டி ஆஃப் அ குட் பில்டிங் ஸ்டோன் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த நல்ல குட் பில்டிங் ஸ்டோனாக இருந்துச்சுன்னா அதில் போரோசிட்டி வேல்யூ எதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ போரோசிட்டினாலும் வாட்டர் அப்சார்ப்ஷனாலும் சேம் மீனிங் தான் வந்து கொடுக்கும். அதனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ குட் பில்டிங் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அந்த போரோசிட்டி வேல்யூ எவ்வளோக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா 5% மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அயன் ஸ்லாக் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அயன் ஸ்லாக் வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அயன் ஸ்லாக் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும்னா ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்டோனில் நம்ம வந்து அயன் ஸ்லாக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா கார்லிக் ஸ்டோனுக்கு தான் வந்து நம்ம அயன் ஸ்லாக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேம்ப் ஆஃப் ப்ரூஃபிங் கேன் பி பெஸ்ட் அச்சீவ்டு பை டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸாக எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து நல்லா பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸாக வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஸ்லேட் தான் வந்து நல்லா டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் மெட்டீரியலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மஸ்ட் பி த ஹைட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் சாம்பிள் ஃபார் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் ஆஃப் ஸ்டோன் இஃப் த டயாமீட்டர் இஸ் 50 mm. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஸ்டோனில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிமனோட சிலிண்டரோட டயமீட்டர் வந்து 50 mm வந்து இருக்கும். அப்போ சிலிண்டரோட ஹைட் வந்து என்னவா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 100 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கலர் ஆஃப் அ மினரல் இன் இட்ஸ் பவுடர்ட் ஃபார்ம் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த மினரல்ஸ் ஸோ இந்த ராக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய மினரல்ஸோட கலரை வந்து பவுடர் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ அதை டினோட் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மினரல்ஸோட கலரை வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த கலரை வந்து எந்த டேர்மில் வந்து நம்ம டினோட் பண்ணோன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்ட் ஆன் ஸ்டோன்ஸ் டு ஃபைண்ட் அவுட் இட்ஸ் டேஷ்.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டோனில் வந்து கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டோனில் இந்த கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டோனோட டியூரபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் ரீசன் ஃபார் யூஸிங் ஸ்டோன்ஸ் இன் பில்டிங் ஒர்க்ஸ் இட்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பில்டிங் ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டோன்ஸ் நம்ம பில்டிங் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அதுக்கு நல்லா டியூரபிலிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பில்டிங் ஒர்க்ஸில் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ குட் பில்டிங் ஸ்டோன் ஷுட் நாட் ஹேவ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நல்ல குட் பில்டிங் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரெசென்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ குட் பில்டிங் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரெசென்ட் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அந்த ஸ்டோனுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டோன் இஸ் பிளேஸ்ட் அலாங் இட்ஸ் நேச்சுரல் பெட் ஸோ தட் லோட் இஸ் அப்ளைட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஸ்டோன் வந்து அதோட நேச்சுரல் பெட்டில் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த லோடு அப்ளை பண்ணுற லோடு வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டோன் வந்து அதோட நேச்சுரல் பெட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கும் போது லோடு எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தோன்னா அதுக்கு நார்மலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி, அதாவது 90 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு பி கண்டக்டட் ஆன் அ ஸ்டோன் யூஸ்ட் இன் டோக்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த டாக்ஸ் அண்ட் ஹார்பர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோனில் வந்து எந்த இம்பார்ட்டண்டான டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டாக்ஸுக்கும் ஹார்பர்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோனுக்கு நம்ம முக்கியமாக எந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா வெயிட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வியரிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டோனோட வியரிங் வந்து எது மூலமாக எந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டோனோட வியரிங் வந்து எந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா அட்ரேஷன் டெஸ்ட் மூலமாக தான் வந்து இந்த ஸ்டோனோட வியரிங் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்டிங் மிஷின் இஸ் ஜென்ரலி யூஸ் டு கண்டக்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த லாஸ் ஏஞ்சல் டெஸ்டிங் மிஷின் வந்து இந்த எந்த டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்டிங் மிஷின் வந்து எந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அப்ரேஷன் டெஸ்ட்டில் தான் வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டோன் இஸ் டு பி ஹை இஃப் த டஃப்னஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஸ்டோன் இன் த இம்பாக்ட் டெஸ்ட் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டோன் வந்து இப்போ இந்த ஸ்டோனை வந்து பார்த்தோன்னா நல்லா ஹையான டஃப்னஸான ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது எப்போ சொல்லுவோன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டோனுக்கு வந்து இம்பாக்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணும் போது தான் அந்த ஸ்டோன் வந்து ஹையான வேல்யூ டஃப்னஸாக இருக்கா இல்லை லோ மீடியம் டஃப்னஸாக அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிப்போம். அப்போ அந்த இம்பாக்ட் டெஸ்ட் அப்போ டஃப்னஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி வந்து இருக்குது. அப்போ அந்த டஃப்னஸ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அந்த ஸ்டோனுக்கு எதுக்கு மேலே வந்து இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் வந்து நல்லா ஹையாக வந்து இருக்குது, ஹைலி டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்படி சொல்லுவோன்னு பார்த்தோன்னா 19க்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டஃப்னஸ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 19க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் வந்து ஹைலி டஃப்னஸாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், when the decay is due to calcium sulfate, the Barita solution is used to prevent the surface from further deterioration. The Barita solution is generally applied on the surface of which material for its preservatives? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கால்சியம் சல்ஃபேட், ஸோ பேரிட்டான்ற சொல்யூஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த கால்சியம் சல்ஃபேட்டுன்ற கெமிக்கல்னால டிகே வந்து எதுவும் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இந்த பேரிட்டா சொல்யூஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எந்த மாதிரியான மெட்டீரியலில் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸ்டோனில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டோனோட ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் வந்து இந்த பேரிட்டா சொல்யூஷன். ஸோ இது வந்து கால்சியம் சல்ஃபேட், இப்போ ஸ்டோனில் வந்து கால்சியம் சல்ஃபேட் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா அதில் இருந்து டிகே வந்து அதிகமாக ஆகும். ஸோ அதனால் டிகே வந்து ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னா இந்த பேரிட்டா சொல்யூஷன் வந்து அதோட சர்ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி ஸ்டோன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an explosive which contains 65% saltpeter, 20% sulfur and 15% charcoal is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த எந்த எக்ஸ்ப்ளோசிவில் 65% வந்து சால்பீட்டரும் 20% சல்ஃபரும் 15% சார்கோல் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த எக்ஸ்ப்ளோசிவ்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிங் பவுடர். ஸோ அதில் தான் வந்து இந்த கண்டென்ட் வந்து இந்த காம்போசிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி பிளாஸ்டிங் பவுடர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a stone is rejected if it absorbs water more than dash.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஸ்டோனில் வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து எவ்வளோக்கு மேலே வந்து போகும்போது அந்த ஸ்டோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோனில் வந்து எவ்வளோக்கு மேலே போகுதுன்னு பார்த்தோன்னா 10% மேலே இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து போகும்போது அந்த ஸ்டோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி 10% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the natural moisture contained in a newly quarried or freshly cut stone is known as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை குவாரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ஸ்டோனில் வந்து நேச்சுரல் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா குவாரி சாப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிட்டு வந்த அந்த ஸ்டோனில் வந்து நேச்சுரலான மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குவாரி சாப் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the compressive strength of stone is found out by dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டோனோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா க்ரஷிங் டெஸ்ட் மூலமாக தான் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி க்ரஷிங் டெஸ்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following has maximum compressive strength. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டோனுக்கு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ அதிகமாக இருக்கும்னு பார்த்தோன்னா பசால்ட்டுக்கு தான் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து அதிகமாக வந்திருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பசால்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஒன் விச் இஸ் நாட் யூஸ்ட் இன் குவாரிங். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து குவாரிங்கில் நம்ம பேலஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோசிவாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது 4ல் குவாரிங் அப்போ எதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ண மாட்டோம்னு பார்த்தோன்னா மார்பிள் பவுடர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ இப்போ ஆப்ஷன் சி மார்பிள் பவுடர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the process of taking out stone from natural rock is known as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த நேச்சுரலான ராக்கை வந்து ஸ்டோனாக கட் பண்ணி நம்ம வந்து வெளியில் வந்து எடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குவாரிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பார்ட்டில் நேச்சுரல் ராக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை வந்து ஸ்டோன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் குவாரிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி குவாரிங் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the foliated structure is very common in dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ராக்கில் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப காமனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ராக்லன்னு பார்த்தோன்னா மெட்டமாஃபிக் ராக்கில் தான் வந்து ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர் வந்து காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டெஸ்ட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் பில்டிங் ஸ்டோன். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பில்டிங் ஸ்டோனில் வந்து எந்த டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பில்டிங் ஸ்டோனில் வந்து கண்டக்ட் பண்ணாத டெஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா கலர் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூட்டபிலிட்டி ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஃபார் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பை டெஸ்டிங் இட்ஸ் ஹார்ட்னஸ் இஸ் எவால்வேட்டட் பை டேஷ் டெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டோன் ஸோ இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஹார்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் வந்து எந்த டெஸ்ட் மூலமாக அதோட ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ரோட் மெட்டெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோனோட ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து எந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா அப்ரேஷன் டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாண்ட்ஸ்டோன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சாண்ட்ஸ்டோன் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சாண்ட்ஸ்டோன் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்கோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிலிஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து சாண்ட்ஸ்டோன். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the specific gravity of marble is dash. ஸோ மார்பிளோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மார்பிளோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.72 தான் வந்து மார்பிளோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியலில் யூனிட் 1 ஆனால் ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எம்சிக்யூஸும் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே ரொம்ப வந்து முக்கியம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ இதை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த பில்டிங் மெட்டீரியலில் யூனிட் 2 ஆன பிரிக்ஸில் என்னென்ன எம்சிக்யூஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.